அதாவது ராதிகா மேடம் வந்து ஒரு வீடியோல சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? "உனக்கு ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, சோடா மட்டும் வாங்க தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "என்னம்மா சம்மந்தம் இல்லாம இப்ப இந்த டயலாக் பேசுற?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா, இன்னைக்கு தாவேக்கா கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா இருக்காரு பார்த்தீங்களா? அவரு அடிச்சு புடிச்சுட்டு டெல்லிக்கு ஓடியிருக்கார்ல, அத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா, உங்க கூட்டத்துக்கு வந்து 41 பேரோட உயிர் போயிருக்கு. அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அங்க போய் களத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. செத்து போனவங்க வீட்ல போய் ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. குறைஞ்சபட்சம் அவங்களுடைய புகைப்படங்கள உங்களோட அலுவலகத்துல வச்சு, உங்களோட தொண்டர்கள வச்சு ஒரு அஞ்சலி வணக்கம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. எதுவுமே வேண்டாம். உங்களுடைய கட்சி கொடி இருக்கு பார்த்தீங்களா? அத அரை கம்பத்துல பறக்க விட்டு, உங்களுடைய வருத்தத்த அப்படி தெரிவிச்சுக்கலாம். இது எதுவுமே செய்யல. தாவேக்கா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அங்கருந்து புறப்பட்டு சனிக்கிழமை வீட்டுக்குள்ள வந்தவர் தான். இயேசுநாதர் 3வது நாள் உயிர் தெழுந்த மாரி உயிர் தெழுந்து நல்லா தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு, நல்ல முகத்த பாலிஷா ரெடி பண்ணிட்டு, ஏசி ரூம போட்டுட்டு பொறுமையா, "நீங்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நான் எந்த தவறும் செய்யவில்லை" அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கல. "இல்லங்க நான் பண்ண தப்பு தான். இந்த மாரி நான் லேட்டா வந்தது தப்பு. ஷூட்டிங்க்கு நான் கரெக்ட்டா போயிருக்கேன். இந்த மாரி என்னோட ரசிகர்கள் தானே, எங்க போயிட போறாங்க?" அப்படின்ற மனநிலையில நான் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பும் கேட்காம, மறுபடியும் பிரச்சனை பெருசாகிற விதமா, "சிஎம் சார் பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க. என்னோட தொண்டர்கள ஒண்ணும் பண்ணாதீங்க" அப்படின்னு ஏதோ இவங்க தொண்டர்கள தேடி தேடி தொந்தரவு பண்ற மாரி. உங்க தொண்டர்களுக்கு உங்களால எந்த ஆபத்தும் ஏற்படாம இருந்தா அதுவே பெரிய விஷயம். வேற யாராலயும் மத்த எந்த கட்சி மூலியமாவும் ஆபத்து ஏற்படாது. அதாவது ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லிக்கு போறாரு பார்த்தீங்களா? அப்ப டெல்லிக்கு போம்போது எனக்கு வந்து ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க கூட்டணி கட்சி. அதாவது இங்கேருந்து டெல்லிக்கு போவாங்க. ஆனா என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு. "அங்க நாங்க புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அத வந்து செக் பண்றதுக்காக போறேன்னுவாரு." ஆனா போயிட்டு 2, 3 கார மாத்திட்டு மிட் நைட்ல போய் அமித்ஷா அவர்கள அவங்க வீட்ல சந்திச்சுட்டு வராரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "நான் வந்து ஹரித்வார் போறேன். சாமிய கும்பிடுறதுக்காக போறேன்" அப்படின்னுவாரு. ஆனா எங்க போயிருப்பாரு பார்த்தா கடைசியில அவரும் வந்து அமித்ஷா வீட்டுக்கு தான் போவாரு. ஏன்னா அவரே சொல்றாரு இல்ல, எடப்பாடி அவர்களே சொல்றாங்க, "உங்க கட்சியில இந்த மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் விஷயமா கேட்கும்போது, "அதை தலைமை முடிவு செய்யும்." ஐயா நீங்க தான்யா தலைவரு, நீங்க தான் தலைமை, நீங்க தான் பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு. உங்களுக்கு மேல ஒரு தலைமை என்ன தலைமை? அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ இதே அடிமை பேட்டர்ன் தான் இவங்க. எப்படி அதிமுக கட்சிக்குள்ள ஒரு தலைமை சரியான தலைமை கிடையாது, முடிவெடுக்க தெரியாதோ, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே டெல்லியில இருக்க தலைமை முதலாளி கிட்ட ஓடுறாங்க பார்த்தீங்களா? அதே சேம் பேட்டர்ன் தான் இன்னைக்கு தாவேக்கா கட்சியில போயிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு அமைஞ்சிருக்க அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த சூழல்லாம் கையாள தெரியல. இது நாள் வரையும் ஸ்கிரிப்ட குடுத்தாங்க, வந்தாரு, வெளிய வந்தாரு, பேசினாரு, அதுக்கப்புறம் அவர் போயிடுவாரு. இப்போ இந்த மாரி பிரச்சனை ஆயிருச்சு. இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இவர் அங்கருந்து இங்க வந்தாரு பார்த்தீங்களா? வந்த உடனே அடுத்த நாளே வந்து ஒரு செய்தி பரவுச்சு. இந்த மாரி குருமூர்த்தி அவர்கள போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. தாவேக்காவோட நிர்வாகிகள்லாம் போய் குருமூர்த்தி அவர்கள சந்திச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொன்ன அந்த கருத்த இப்படி ஒண்ணா ப்ரூஃப் ஆயிட்டே இருக்கு. அது செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டிருக்க கேள்வியவே நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியுது. இதுவும் அதுவும் பொருத்தி பார்க்கும்போது, ஆமா விஜய் அவர்களோட கட்சி அப்படின்றது பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு. எப்படி எடப்பாடி அவர்கள் தான் கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனே அவங்களோட தலைமை டெல்லியில இருக்கு பார்த்தீங்களா? அவரே சொன்னாரு, இந்த தலைமை முடிவு செய்யணும். அந்த டெல்லி கிட்ட போய் முடிவு கேட்குறாங்களோ, அதே மாரி இன்னைக்கு பிரச்சனை தாவேக்கால உடனே ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. ஸோ அங்க என்ன ஸ்கிரிப்ட் குடுக்க போறாங்க? என்ன பிளான குடுக்க போறாங்க? அவங்க இங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது இனி வரும் காலங்கள் தான் முடிவு பண்ணும். இன்னும் சில விஷயங்கள் இங்க நடந்தேறி இருக்கு. அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது, இது முழுக்க முழுக்க இங்க அப்பாவி பொதுமக்கள் 41 பேரோட உயிர் போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த சிச்சுவேஷன இந்த மோசமான நெருக்கடியான சூழ்நிலைய பாஜக தனக்கு ஃபேவரா ரொம்ப கரெக்ட்டா காய் நகர்த்துது. கூட்டணி வைக்கிறீங்களா? இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? எப்படி எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு மிரட்டாங்க பார்த்தீங்களா? கூட்டணி வைக்கிறீங்களா? இல்ல பையனோட ஃபைலையும் சம்மந்தி ஃபைலையும் எடுக்கட்டுமா? அப்படின்னாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு தாவேக்கா வசமா பாஜக கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா சிக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் பி டீமா இருந்தவங்க, இன்னைக்கு அங்க ஒரு அடிமை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி இன்னொரு அடிமையா இனி வசமா சிக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப எத வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சரியா ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஏன் பாஜக இவ்ளோ அவசரமா ஒரு உண்மை காணும் குழுவை அமைக்கிறார்? ஸோ அந்த உண்மை காணும் குழு வந்து ஏமமாலினி அவர்களுடைய தலைமையில இங்க வராங்க. அந்த அம்மா இங்க தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்றாங்க. இதெல்லாம் 41 பேர் செத்தத வச்சுலாம் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? எங்க ஏரியாவுக்கு வந்து பாருங்க. இங்க நாங்க ஆயிரக்கணக்கில கொன்னுட்டு இருக்கோம். அதையே நாங்க ஒரு விஷயமா பண்ணல. நீங்க என்னவோ இந்த 41 பேர் செத்தத ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா அங்கருந்து கிளம்பி இங்க வந்தாங்க. இங்க வந்துட்டு இந்த அம்மா எத்தனை சாட்சி ரெடி பண்ணாங்க? யார விசாரிச்சாங்க? என்ன தரவுகள் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியல. ஆனா உடனே சொல்றாங்க, நாங்க எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து தப்பு. நீங்க எப்படி வேலூர் ஜாம்பிபுரத்துல வந்து அனுமதி குடுத்திருப்பீங்க? இத விட ஒரு பெரிய இடமா கேட்க வேண்டியது தானே? ஒரு பெரிய
ஸ்டார் வராரு, அவருக்கு எப்படி இந்த இடத்துல அனுமதி கொடுத்துருப்பீங்க? ஸோ இந்த 41 பேர் செத்தாங்க அப்படின்றது ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சி உள்ள இருக்கு, ஏதோ தப்பு, விபத்து இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன 10வது நிமிஷத்துல விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடுறாரு. அப்போ விஜய் தரப்புக்கு இந்த தரப்புல இருந்து தைரியம் கொடுத்துறாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படுறீங்க, நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க. அதனால தான் அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. இப்போ இந்த குழு இவங்க அமைச்சாங்க இல்லையா, உண்மை காணும் குழு. இந்த உண்மை காணும் குழு ஏன் மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது, கிட்டத்தட்ட 2 வருஷத்தை தாண்டிடுச்சு, இன்னும் கூட அங்க நிலைமை வந்து சீராகல. சமீபமா மோடி அவர்கள் போனப்ப கூட திருப்பி பிரச்சனை வெடிச்சது. அங்க ஏன் இந்த உண்மை அறியும் குழுவை நீங்க அமைக்கல? 2வது குஜராத்ல ஒரு பாலத்துல ஒரே நேரத்துல எல்லாரையும் வந்து அந்த இரும்பு பாலத்துல போய் சேர்ந்ததுனால அங்கே வந்து அறந்து விழுந்து அங்க நிறைய பேரை ஆத்தோட அடிச்சுட்டு போய் இறந்து போறாங்க. ஸோ ஏன் அங்கே வந்து இந்த மாதிரி உண்மை காணும் குழுவை நீங்கள் வந்து வைக்கல? அடுத்து வந்து கும்பமேளா, இந்த மகா கும்பமேளா நடந்தது பார்த்தீங்களா, அதான் அண்ணாமலை கூட சொன்னாங்களே 70 கோடி அப்பு, 70 கோடி பேர் போனாங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ பேரோட உயிர் வந்து போச்சு. ஏன் அங்கே நீங்கள் அமைக்கல? இங்கே எங்கேயுமே இந்த உண்மை காணும் குழுவை நீங்கள் அமைக்காமல் இங்கே 41 பேர் உயிரை விட்டாங்க சொன்ன அடுத்த நாளே நீங்கள் அமைச்சு அங்கேருந்து ஒரு அவசர அவசரமாக ஒரு குழுவை அமைக்கிறீங்கன்னா, அப்போ சுச்சுவேஷன் எங்கள் கையில் இருக்குது, கண்ட்ரோல் எங்கள் கையில் இருக்குது தம்பி அப்படின்னு விஜய்க்கு மெசேஜ் சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை மீறி செயல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எப்படி எடப்பாடியாருக்கு வந்து சம்மந்தி ஃபைலு, பையனோட ஃபைலு, ரெட்டை இலைச்சின்னோன்னு அடுத்தடுத்து ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஆப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி விஜய் அவர்களை வந்து தன் கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு அடுத்தடுத்த கட்ட வேலையில் பாஜக இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகா தரப்புலேருந்து வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய நியூஸ்கள் தான். அந்த இடத்துல இப்படி செத்துட்டாங்க, அப்படி செத்துட்டாங்க. எப்படி செத்தாங்கன்னா, விஷவாயு வந்து பரப்பி விட்டுட்டாங்க, அதனால் செத்துட்டாங்க. விஷவாயு பரப்பியிருந்தா அந்த கூட்ட நெரிசலில், அதாவது ஒரு தலைகள் மட்டுமே தெரியக்கூடிய கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க, இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகி இருக்கும். 2வது கத்தி குத்துல இறந்துருக்காங்க நிறைய பேர். அதாவது திமுக வந்து இந்த மாதிரியான மோசமான நபர்களை உள்ளே இறக்கி இந்த கூட்டத்தில் கத்தியில் குத்திருக்காங்க. நம்ம கத்தியில் குத்துனா பக்கத்தில் இருக்க பார்த்து கத்தி இருக்க மாட்டானா அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லையா? இதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப கரெக்டாக கேட்குறாரு. சரிப்பா, 108 பேர் இது வரையும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 108 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு கத்தி காயமாயிருக்கு, கத்தியில் குத்தி தான் காயமாயிருக்கு, நான் இது நடந்தது அப்படின்னு ஒருத்தர் வந்து இது வரைக்கும் சொல்லலையே, ஆதாரத்தை கொடுங்க. ஏன்னா தாவேகா சார்பாக பரப்பக்கூடிய எந்த தகவலுக்குமே ஆதாரம் இல்லை. இப்போ சமீபமாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது இந்த தாவேகா கட்சி சார்பாக ஒரு அட்வொகேட் வந்து சொல்கிறார், இது வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, என்கிட்ட சாட்சி இருக்குன்னு. உடனே அந்த நெறியாளர் கேட்குறாரு, சாட்சியை உடனே ப்ளே பண்ணுங்க, அப்படியே போட்டு காட்டுங்க, கையில் இருந்தால் காட்ட வேண்டியது தானே. இல்லைங்க லேட் ஆகிடும், அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்றாரு. இது இருந்தால் தானே காட்ட முடியும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றது, விஷவாயு பரப்பி விட்டாங்க, கத்தியை வச்சு குத்திட்டாங்கன்னு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் எதுக்குமே அடிப்படை ஆதாரமே கிடையாது. அடுத்தபடியாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு. நான் இருக்கிற கரூர், என்னுடைய கரூர் கட்சி ஆஃபீஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடம் வெறும் 800 மீட்டர் தான். 800 மீட்டர்ன்றது 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே போயிடலாம், நான் 10 நிமிஷத்தில் போயிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் கேள்விக்குள்ளாக்கிட்டே இருக்கீங்க மறுபடியும்? இல்லை இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, கரூர் மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னே நிற்பேன், என்னுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்பேன், மற்றவங்கள மாதிரி என்னென்ன டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போக சொல்கிறீங்களா? இல்லை பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது களத்தில் வந்து நிற்கணுமா? ஸோ என்னால் மற்றவங்கள மாதிரி என்னோட தொண்டர்கள் எப்படின்னா போட்டோம், பொதுமக்கள் எப்படின்னா போட்டோம், நான் சப்ஜா போதும், ஏசி காரில் வீட்டிலேருந்து புறப்படுவேன், ஏசி ஃப்ளைட்டில் வருவேன், ஏசி வேனில் வருவேன், அப்படியே பிரச்சாரம் பண்ணுவேன், திருப்பி அதிலே போயிடுவேன். ஸோ அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரிலாம் வந்து நான் இருக்க முடியாது. அதாவது விஜய் அவர்கள் மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா வந்து களத்தில் நிற்கிறதா எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேலை, நான் செய்வேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கரெக்டாக அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறார். நம்மளாம் வந்து 41 பேரோட உயிர் வந்து இப்படி அநியாயமாக போயிடுச்சு, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, குறைஞ்சபட்சம் அவங்களோட தொண்டருக்கு ஒரு அட்வைஸாவது அவர் கொடுப்பாரு, சாரி கேட்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் எதுவுமே அவர் செய்யலை. ஆனால் அவங்க கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வேலையை பார்க்குறாங்க. அதாவது தாவேகா சார்பாக அடுத்தடுத்து வர நியூஸ் என்னன்னு பாருங்கள். விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒத்தி வைப்பு. ஸோ நாங்கள் வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சியெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் இருக்கார்ல, அவருடைய ப்ரெசன்ஸே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய சென்னை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்டி பேசியிருக்காங்க. எங்கே புசி ஆனந்த் அவர்கள் அண்ணனை
இட்டுன்னு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னாரு. அவர் எங்கே அப்படின்னு பார்த்தா, அவர் என்னை காப்பாற்றிக்கிறக்கே எனக்கு நேரம் இல்லை, எங்கள் அண்ணன் என்னையே விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் எங்கேருந்து நான் இட்டுன்னு வர்றது அப்படின்ட்டு அவர் பெயிலுக்கு அலைஞ்சுங்கிறார் பாவம். என்னையே எங்கள் அண்ணன் விட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் அவர் எங்கேருந்து நான் இட்டுன்னு போகிறது, அதனால என்னோட பெயிலுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. தலைவர் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்காரு. அடுத்து இவர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டார். இப்போ எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 41 பேர் செத்தா எங்களுக்கு என்ன, அவங்க வீட்டில் அழுதா எங்களுக்கு என்ன, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா கட்சிக்கு சில கேள்விகள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் கட் பண்ண சொன்னது நீங்கள், ரெண்டாவது 500 மீட்டர் முன்னாடியே, அதாவது அந்த ஸ்பாட்டுக்கு 500 மீட்டர் முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனது நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியே வந்தோ இல்லை அந்த லைட்டை ஆன் பண்ணியோ இல்லை அந்த வண்டிக்கு மேலே ஏறினோ நீங்கள் பொதுமக்களை பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ பேரோட உயிர் அநியாயமாக போயிருக்காது. அப்போது உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் நான் வேனுக்குள்ளேயே அமைதியாக இருக்கிறேன்னு இந்த முடிவை நீங்கள் ஏன் எடுத்தீங்க? ரெண்டாவது காவல்துறை தரப்புல இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, போகாதீங்க, அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே பெரிய உயிரிழப்புகள்லாம் வரும், விபரீதத்தை சந்திக்கணும் அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்த பின்பும் கூட நீங்கள் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்ட நெரிசலில் வண்டியை கொண்டு போய் அங்கே நிறுத்திங்க? 7 மணி நேரம் ஏன் தாமதமாக வந்தீங்க? அப்போ கூட்டம் ஒன்று சேரட்டும், நெரிசல் ஆகட்டும், நம்ம கெத்தை காட்டலாம் அப்படின்றதுக்காகவே 7 மணி நேரம் தாமதமாக வந்தீங்களா? கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருது, அதாவது இவங்களே ஏற்பாடு பண்ணி வச்ச 2 ஆம்புலன்ஸ், தாவேகா கட்சி சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு செய்து வந்திருந்த 2 ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வருது. ஒரு உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரு தலைவராக விஜய் அவர்கள் இருந்திருந்தா அவர் என்ன கேட்டிருப்பாரு? ஏன் 2 ஆம்புலன்ஸ் வருது? அட திமுக அனுப்புறதாவே இருக்கட்டும், திமுக ஒரு வேன் தான் நடக்க போகுது, ஏன் 2 வருது? அதுவும் நம்ம கட்சி கொடி ஓட்டின ஆம்புலன்ஸ் ஏன் வருது? அப்போ அவர் கேள்வி என்ன கேட்டிருக்கணும்? இத்தனை வேன் வருது, இங்கே என்ன ஏதோ அசம்பாவியமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தானே கேட்கணும். ஆனால் அதுக்கு மாறா அவர் தன்னுடைய பேச்சை முடிக்கிறதுலே இருக்காரு, கண்டினியூ பண்ணும். ஏன்னா மேலாட கொடுத்துருக்கு ஸ்கிரிப்டை வாசிச்சு முடிச்சு ஆகணும் இல்லையா? அப்படி அந்த டைலாக் எல்லாம் படிக்கலன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, என்னப்பா நாங்கள் கொடுத்த டைலாக்ல சில டைலாக்லாம் வெளியவே வரல அப்படின்னு கேட்பாங்களே. அதனால அதை படிச்சு முடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை தான் அவர் ஆர்வம் காட்டினார் தவிர்த்து பெண்கள் மயங்கி விழுகிறாங்க, குழந்தைகள் மயங்கி விழுகிறாங்க, இப்போ அப்பாவி இளைஞர்கள் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, உயிர் போயிட்டு இருக்கு, அதை பற்றிலாம் கவலை இல்லை, பேச்சை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பவுன்சர்ஸே சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து அவங்களுக்கு வழி விட சொல்லுங்கள், ஆம்புலன்ஸ் கிட்ட இங்கே மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் பவுன்சரே உங்களுக்கு கொடுக்குறாங்க நியூஸ். ஆனால் அதை பற்றி கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் கேட்குறீங்க கண்டினியூ பண்ணலாமா, ஏற்றினா ஏற்றிட்டு போட்டோம், நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தாவேகா தரப்புல இருந்து அடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காருன்னு தான் சொன்னோம். அவர் பதிலை எடுத்து வச்சு நம்ம பொருத்தி பார்க்கும்போதே விஜய் அவர்களுடைய கட்சி, அதாவது இந்த தாவேகா அப்படின்றது முழுக்க முழுக்க பாஜகவின் 2வது அடிமை கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வந்தது, ஆம்புலன்ஸு நீங்கள் ஏற்பாடு செஞ்சது, அது வந்து உள்ளே வந்திருக்கு, அதுவும் ஸ்பாட்லேருந்து தகவல் போயிருக்கு. காலி ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு? அதாவது அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்திருக்காங்க, மயங்கி விழுந்தவங்களை ஏற்றிட்டு போனோன்னா காலி ஆம்புலன்ஸ் தான் வரும், இது அடிப்படை உரிமை. கரண்ட் ஏன் கட் ஆச்சு, அதுக்கும் அவங்க வந்து வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க. கரண்ட் கட் ஆகலை, ஜென்ரேட்டர் மூலியமாக எரிந்து கொண்டிருந்த மின்விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஜென்ரேட்டரையும் அந்த ஜென்ரேட்டர் ரூமையும் உடைச்சிட்டு போனது அங்கே இருந்த மக்கள் தான். ஸோ அந்த கரண்ட் மூலிமா எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு அது அப்போ ஆஃப் ஆகிருக்கு. அடுத்து அவங்க சொல்கிறது வந்து கும்பல், அதாவது திமுக சார்பாக ஒரு கும்பலை ஏற்பாடு பண்ணி கத்தியில் குத்தி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, எத்தனை பேஷண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் கத்தி குத்துக்காக தாவேகாவுடைய கூட்டத்தில் இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. இது நாள் வரையும் அப்படி ஒரு பேஷண்ட்ஸ் இருந்ததா எந்த தகவல் இல்லை, இனிமேல் அவங்களா ஏற்பாடு பண்ணால் இருக்கலாம். அப்புறம் ஏன் இந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வந்து இது பண்ணுறாங்க. இவங்க கேட்ட இடத்த கொடுக்காம இந்த வேலுசாமிபுரத்தை ஏன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க, அங்கே கரூர் மாவட்டத்திலே அவர் அதுக்கும் விளக்க சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். நீங்கள் கேட்டிங்களா மற்ற இடம், இந்த லைட் ஹவுஸ் அப்புறம் இந்த உழவர் சந்தை இதெல்லாம் கேட்டிங்க பார்த்தீங்களா, இது ரெண்டும் இந்த வேலுசாமிபுரத்தை இடத்த கம்பேர் பண்ணும்போது வேலுசாமிபுரம் தான் அவங்க கேட்ட இடத்த விட பெரிய இடம். இப்போ அந்த இடத்தையும் புசி ஆனந்த் அவர்கள் பார்த்து கள ஆய்வு பண்ணி தானே ஓகே பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அதையும் வந்து எப்படி நீங்கள் வந்து அரசு மேலே திருப்புவீங்க? ஆக இவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணணும், திமுகவை அடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை உங்கள் நடவடிக்கையாலே ரொம்ப தெளிவாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் யார், நீங்கள் யாரோடைய பி டீமு, உங்கள் தலைமை யார் இந்த முடிவை எடுக்கிறா, எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து இந்த பிரச்சனை எந்த கோணத்தில் போக போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.